அந்த தண்ணி அந்த சைடு பாய்ச்ச விடு. அந்த மனை திறந்து விடுங்க. அந்த வடக்கு மாத்து மனை திறந்து விடு. இங்க வரப்பு விடுத அங்க மனை திறந்து விடு. இல்ல கிங்ஸின் கவினங்க வந்து காவலி நேரத்தை தண்ணி பைக்க போட்டிருந்தேன். மழை அடைக்காம அப்படியே படுத்துட்டேன். அதான் காலையில இங்க வந்தேன். கவியை நான் பாக்கலையே. எல்லா பக்கமும் போயிட்டு அவனை காணுமே. கிடத்துக்கு எதுவும் குளிக்க போயிருக்கானே என்னமோ. நான் பாத்துட்டு வரேன். என்ன சாமி இப்பதான் எந்த வரியா? இல்லண்ணே நான் அப்பவே எழுந்துட்டேன். நானே வந்து மழை அடைச்சிட்டு இருக்கோம். ஆமாண்ணே நானும் வந்துட்டு மழை அடைச்சிட்டு இருந்தோம். கவின் போய் எங்க போனான்னு தெரியலையே. அவன் துறன்னு எந்திரிச்சிருவான். அவனுக்கு இது பழக்கம் இல்ல. அவன் லேட்டா தானே எந்திரிப்பான். கிங்ஸின் நீ அந்த மழை மட்டும் வெட்டி விட்டுரு. உச்சத்தை நான் பாத்துக்கிறேன். உங்க பொண்ணு இங்கதான் இருக்கா? நான் சொல்றது கேக்கா? உங்க பொண்ணு இங்க இருக்கா? சொல்லு நீங்க என்ன போங்க. நான் மழை அடைச்சிட்டு வரேன். செம்பலிங்க இசை இங்க இருக்கா? செம்பலிங்க இசை இங்க இருக்கா? நீங்க வேணா கிளம்புங்க. நான் பாத்துக்கிறேன். ஏதோ உரகன பொண்ணா சொல்லிருங்க. பரவாயில்ல நான் பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. வெயில ரொம்ப நின்றுட்டு இருக்காதுன்னு கிளம்பு. புள்ள எங்க போச்சுது? ஏ ராணி, ஏ ராணி, காலையில முதல்ல எந்திரிச்சு ஓடி வந்துருவானே. உன் சீம புத்தன் எங்கடி? அவன் கிடக்கான். உங்க செல்ல மர்மவள எங்க? புள்ள இங்கதான் ஏன் நிப்பா? எங்க எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டேனே. உங்க செல்ல மர்மவள காணல. தொலைக்கிட்டு தூங்கிட்டு இருக்காளே என்னமோ. இல்ல இப்பதான் தரணுக்கு போயிட்டு வந்தேன். அவன் மட்டும் இழுத்து மூடி தூங்கிட்டு கிடக்கான். என்ன சொல்லிட்டு இருக்க? நான் அதை தொலை கூட்டு போனதை பார்த்தேன். சரி அங்கதான் தூங்குதான் நினைச்சேன். காலையில பார்த்தா அவன் மட்டும் இழுத்து மூடிட்டு தூங்கிட்டு கிடக்கான். இவள காணுமே. அப்போ உன் பிள்ளை எவ்வளவு அக்கறையா தூங்கிட்டு இருக்கான் பார்த்தல? அது சரி. இந்த முழுமட்டு பையில ரெண்டு வேதனை காவலுக்கு இருந்தானே. அவன ரெண்டு தேங்க. கவின சரண் எங்க? எங்க? நானும் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு இந்த ரெண்டு பையிலையும் காணவே இல்ல. பாத்தியா? ராணி துருத்துன்னு வருவாள்ல காலையில எந்திரிச்சு ஆளை காணோம். அவ ஈரகன்னு அங்க கூட்டிட்டு கிடக்க. அந்த புள்ள சத்தமே கொடுக்க மாட்டேங்குது. இவனுக்கெல்லாம் பொண்டாட்டி இருக்கு. எடுத்து மூடி தூக்கிட்டு கிடக்கானா? ஐயோ காலை நீங்க எதுக்கு சட்டை போட்டு அடக்கிய? அவ ஒரு துருத்துருத்தவா. இங்கதான் எங்கேயாவது விளையாண்டுட்டு கிடப்பா. நான் சத்தம் போட்டு பார்த்துட்டு வரேன். இல்ல என் சாரணும் கவினங்க முழுமாட்டு பயில நம்பி காவலுக்கு கொடுத்தா இதான் கேடி. சரி இருங்க. ஒருவேளை குளிக்கிறதுக்கு போயிருக்கானோ என்னமோ. கிங்ஸன் காலையில எழுந்துட்டால வயலுக்கு போனான். அதனால இவன் குளிக்கிறது போயிருக்கானோ என்னமோ. சும்மா எதுவும் தெரியாம கத்திக்கிட்டே கிடக்காதீங்க. இல்ல கணக்கு அக்கறையே இல்ல உங்களுக்கெல்லாம். வேற எங்க போவா? அவ இசை கூட தூங்கிட்டு இருப்பா. இல்ல இசை சான் கூட தூங்கிட்டு இருக்கா. சான் கூட தூங்கிட்டு இருக்காளா? சான் வயலுக்கு அப்பமே போயிட்டானே. என்ன சொல்ற? அவ இசை குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட சொல்லிட்டு போறானே அபிகிட்ட. இல்லையா ஜான் ரூம்ல இசை இல்லையா? நான் அந்த பையலுக்கு அங்கேயும் போறேனே. ஜான் தானே இசை கண்ணு கத்துமா பாப்பா. அவன் கண்ட்ரோல தான் இருப்பா. அவன் எங்க தூங்க வச்சிருப்பானே என்னமோ. இல்லையே
அவன் அபிகிட்ட அப்படி சொன்ன மாதிரி இல்லையே. புள்ள எந்திரிச்சிட்டானா ஏதாவது குடுன்னு சொன்னான், வெண்ணி போட சொன்னான். என்ன ஒரே குழப்பமா இருக்கு. அவன் இசை இல்லாம எந்திரிச்சு வர மாட்டானே. ஏக்கா அவன் இசை இல்லாம எந்திரிச்சு வர மாட்டானே. அப்படியே அவன் தூக்கத்தை பிள்ளை தூக்கிட்டு வருவான். அதானே இல்ல பையில காவல் காத்திருக்கானுங்க. இன்னைக்கு அவன் 2 பேரும் என் கையில கிடைக்கட்டும். சொட்ட என்ன நினைக்கணும்ல. ஏக்கா சான் எனக்கு இசை தூக்கிட்டு வருவான். இல்ல அவன் தனியாலாம் வந்தான். கிங்ஸின் கூட இருந்தா கிங்ஸ் வெளில வர மாட்டான். அவன் கிங்ஸ் வெளில வந்திருக்காமனா இசை கிங்ஸின் கூட இல்லைன்னு அர்த்தம். சரி மத தோட்டத்துல எங்கேயும் விளையாண்டுட்டு இருக்காளானே, மத பார்த்துட்டு வந்துருவான். ஐயோ எனக்கு இந்த வீட்டுல என்ன நடக்க போதோ தெரியல. சரி சரி சத்தம் போடாத, நான் போய் தோட்டத்தை போய் பார்த்துட்டு வரேன். இங்க பாரு அடக்கல்லாம தேடும், இல்லைன்னா வெட்டு குத்துன்னு வந்து நிப்பானுங்க. சும்மா முரட்டு போய் எடுத்தன கையெல்லாம் நீட்டுவானுங்க. இவன் வேற எங்க போனான்னு தெரியல. முத இந்த துறையை எட்டி மிதிச்சிட்டு வரேன். அவதான் சேட்டக்காரின்னு தெரியல. அவன் பாட்டு எடுத்து முடி தூக்கிட்டு கிடக்கான். நைட் அவன் தானே கூட்டிட்டு போனா, அதனாலதாக்கா நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். அந்த பையன் தானே கூட்டு போயிருக்கான், பாத்துக்கிடுவானே. காலை இந்த பிள்ளை சத்தம் போட போறேன், அவன் மட்டும் தான் கிடக்க, அந்த பிள்ளைய காணல. என்ன லட்சணமா இருக்கானுங்க பத்தியா? நம்ம குடும்பம் என்ன சூழ்நிலையில இருக்குது. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. இம்மா எவனாவது கடத்திட்டு போனா அம்மா இப்ப நான் என்ன பண்ண? சபா இருந்தா கூட கண்ணு கத்துமா கவனிச்சிருப்பா. ஐயோ இந்த மனசு வந்துட்டேன். என்ன புள்ள வந்துட்டானே அப்படி? இல்ல கிணத்து வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். அங்க டேவிட் தான் காவலுக்கு நிக்கான். இந்த 2 பயலுலையும் காணல. இவனுலையும் காணல, இந்த பவுலிலையும் காணல. எங்க நைட்டே தான் சண்டை கண்ட. அப்படின்னா திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்குமா? அந்த வயல்ல தண்ணில வச்சுட்டு காணுவ. என்னம்மா காலையில இந்த ரூமுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா இல்லையா? என்ன பிள்ளைங்களே பிள்ளையா இசை அண்ணன் கிட்ட தானே இருப்பா. இல்ல ஓன் போட்டுட்டீங்களே. ஏமா ஓரக்குள்ள தான் தூங்கிட்டு இருக்கா. எங்கடா தூங்கிட்டு இருக்கா? இருங்க நான் பாக்க. ஏய் ஏய் ஓயா நான் அப்ப மேட்ச் தேடிட்டு இருக்கேன். ஆள காணோம்ல அவளே. எங்கதமா இங்க எந்திரிச்சு போய்ப்பாளா இருக்கும். வீடு முழுக்க தேடிட்டேன். இல்ல அதாவது வீட்டுக்கு ஒத்த புள்ள நம்ம நம்பி தானே அனுப்பி வச்சிருக்காங்க. இல்லவா இங்க தானே படுத்திருந்தா. அதனால தான் நான் ரூமுக்குள்ள வராம இருந்தேன். ஏன்னா இன்னும் பேர்ல எந்திரிச்சு வரலன்னா எட்டி பார்க்க சந்தேகத்துல வந்தேன். பார்த்தாங்க காணோம். நைட்டு படுத்திருந்தாலே. ஏமா இசைங்க இல்ல அவ சாணி கிட்ட தான் தூங்குவா. கிங்ஸிட்டி படுத்திருப்பாளப்பா. இல்ல கிங்ஸி வயல தண்ணியில வச்சிட்டு இருக்கான். அப்போ ஜானன் கிட்ட தான் தூங்குவா. ஜான் அப்பவே எந்திரிச்சிட்டானே. அண்ணன் எந்திரிச்சிட்டானா? அப்ப இசை கூட வரலையா? புள்ள தூங்கிட்டு இருந்தா கூட தோல்ல தூக்கி போட்டுட்டாலேமா. இன்னைக்கு அவன் மட்டும் வந்து நிக்கான். சரி நான் வரேன். காவலுக்கு நேத்து கவினும் சாரம் நின்னனுல அந்த 2-3 மாட்டு பயனொலியும் காணல. இல்ல காவல் காக்கற லட்சணம்ல என்ன சூழல்ல குடும்பம் இருக்குதுன்னு நான் எடுத்து போயிட்டு தூக்கிட்டு கிடந்திருக்கேன். ஐயோ இவன் எங்க போறானுவ? இல்ல நானே 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன்ல. அப்பவே இவனோட காணல. அப்பவே காணுமா? ஆமால இவனோட காணும். அப்பா இன்னைக்கு என்ன நடக்க போதா? போய் சீக்கிரமா தேடல. இல்ல வேற எங்க நான் போவானல. இல்லையம்மா நைட்டு தான் நல்லா தூங்கிட்டு இருந்தா. இசை எங்கன்னு கேட்டப்போ கூட பெரிய மாமா கூட இருக்கான்னு சொன்னால. ஜான் கூட இருந்தா எனக்கு இசை ஜான் கிட்ட இருந்திருப்பா. நம்ம மட்டும் தான் தேடிட்டு கிடக்கும். அந்த முரட்டு பையலுக்கு என்ன தெரியாது. ஆனா வயக்காட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கானே. அப்படி அப்பமே சொன்னா இசைவே பாருங்க இசைவே பாருங்கன்னு. நான் ஜான் கூட தானே தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சு மெத்தமா இருந்துட்டேன். காலையில எந்திரிச்சு பார்க்க முடியல. நீ ஏன் நம்மள கத்துவ எனக்கு தெரியும்ல. பக்கத்துல பட்ட புள்ளையே உனக்கு தெரியல. போ உன் மாமா மாமியாருக்கு பத சொல்லு போ. ஒத்த புள்ள உன்னை ஒருத்தரை நம்பி அனுப்பி விட்டுருந்தாங்க. ஐயோ சரி நான் போய் தேடிட்டு வரேன். இல்ல இன்னும் இழுத்து மூடிட்டு தூங்கு. எல்லாம் விளையாட்டு புள்ளன்னு தெரியும். தெரிஞ்சுதானே கூட்டு வந்திருக்க. வேணும் தானே வாழ்ந்துட்டு இருக்கான். விளையாட்டு புள்ள சின்ன பிள்ளைன்னு தெரிஞ்சுதானே வாழ்ந்துட்டு இருக்க. கண்ணு கத்துமா பார்க்க மாட்டேன். இல்லப்பா நைட்டு 12 மணிக்கெல்லாம் என் பக்கம் தான் படுத்திருந்தா. அம்மா 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 எந்திமா. அம்மா போணும். அம்மா அம்மா போணும். எந்திமா. தங்க பிள்ளை அம்மா போணுமா? தங்க பிள்ளை அம்மா
அம்மா பொண்ணு சார் பொண்ணு சரிண்ணே நீங்க வெயில நிக்காதீங்க நான் தண்ணி பறிச்சுட்டு வரேன் உங்க இசையை வேற பார்க்கணும் போங்கண்ணே இசையை பார்க்கணும் நீ இசையை பார்க்கணும் போ இல்ல உள்ள உங்ககிட்ட இருந்தா படுத்திருந்தா அண்ணா உங்ககிட்ட தானே இருந்தா என்ன ஆளுக்கால 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க சார் கூப்பிடாத கூப்பிடாத அவ பத்திரமா இருக்கா கூப்பிடாத அண்ணா நீங்க தானே தூங்க வச்சீங்க இல்ல அவ உங்ககிட்ட தானே நைட்டு நைட்டு என்ன 2 விளையாடுதுல என்னடா புள்ளனா கிங்ஸ் கிட்ட இருக்கான்னு நினைச்சுக்கிட்டேன்டா ஆனா அவதான் நீ இல்லாம தூங்க மாட்டாள எங்க படுத்திருந்தாலும் கரெக்டா உங்ககிட்ட வந்துருவாள அது நீ தானே கூட்டிட்டு போதன பாத்துடா மாத்தி மாத்தி பள்ளி போட்டுருந்தீங்களா 2 பேரும் அண்ணா அவன் என்னதான் எங்க கூட இருந்தாலும் அவ தூங்கணும்னா உங்ககிட்ட தான் வருவா ஆனா அது உங்களுக்கே தெரியாதானே அவ உங்ககிட்ட தான் தூங்குவா பெரியண்ணே நீங்க எந்திக்கும் போதே அவ முகத்தை தான் பார்த்து எழுப்பீங்க நீ கோவப்படாதடா அப்படிதானே அதான பழக்கம் இன்னைக்கு நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் ஐயோ பதறாங்க இந்த பழத்தை தான் எனக்கு பயமா இருக்கு இல்லடா என் பிள்ளை உன் கூட இருக்க நினைச்சு மெத்தனமா இருந்துட்டேன் என் பிள்ளை எனக்கு தேடவே இல்லை நான் போய் பார்த்துட்டு வரேன் ஒரு நிமிஷம் நீங்க எந்திரிச்சு வரும்போது போய் இசையை பார்க்கலையா இசை இசை நல்லபடியா இருக்கா யாரும் கோவப்படாதீங்க அடே சண்டேர நைட்டு பிள்ளை உன் கூட இருந்தா எப்பவுமே அப்பா கிட்ட போறேன்னு சொல்லுவா அது மட்டும் இல்ல அண்ணன் எந்திக்கும் போது அவன் முகத்துல தானே முழிப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் அப்பா கிட்ட போயிட்டானே நினைச்சுட்டு நீ மதியம் தூங்கிட்டேன் அப்படிதானே ஐயோ என்கிட்ட பிள்ளை இல்லையே இது என்னன்னா என்கிட்ட தான் இருக்க நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா புள்ள சைட போட்டது போதுண்டா உங்க பிள்ளை தேடுண்டா தேடுதில்ல அப்போ உங்க 2 பேரும் பிள்ளைங்க கண்ணு தெரியாது அப்படிதானே சரி ஏன் கத்துற நான் போய் தேடிட்டு வரேன் தோட்டக்காடு புரியல வீடு இல்ல தோட்டக்காடு நைட்டு போல பிள்ளை நாந்திருந்தா எத்தனை பாம்பு கம்பு போயிருக்கோம் என்னெல்லாம் நாந்திருக்கோம் அதுல அவனுக்கு ஒண்ணு ஆயிருக்காது சும்மா கத்திட்டு கிடக்காத என் புள்ள மட்டும் ஒழுங்கா வந்து சேரல நான் என்ன பண்ணு எனக்கு தெரியாது நான் வந்து நிக்கும் போது அது பிள்ளைங்கன்னு கேட்க மாட்டேன் அன்னைக்கு எப்பவுமே அவன் உங்க கூட இருப்பா உங்களுக்கு தெரியாது நீங்க எந்திக்கும் போதே அவன் முகத்துல பார்த்தா எந்திப்பீங்க எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே அப்படிதான் தெரியும் அவன் உங்க ரூம்ல தான் தூங்கிட்டு இருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் எங்க கூட அவன் எவ்வளவுதான் இருந்தாலும் சரி கடைசி வந்து உங்ககிட்ட தான் அவன் இருப்பா சரி நான் கணக்கு போயிட்டு வரேன் லாட்டுக்குள்ள போயிட்டாலே என்னமோ இல்ல அவன் இங்கதான் படுத்திருக்கா வா செம்பலிங்க இங்கதான் படுத்திருக்கா வா இல்ல புள்ள சரி போதாத நீ போதாத எனக்கு பயமா இருக்கு பயப்படாதல அவ ராணியும் காணல 2 ஜன்னம் எங்க போயிருக்குன்னு அர்த்தம் இல்லையே காலையில ராணி குடிச்சா மாட்டல இல்ல அவ காலையில ராணி குடிச்சா மாட்டா என்ன சொல்லிட்டு இருக்க இசை என்ன சொல்லிருக்கா அவங்க 2 பேரும் 1 மணிக்கு பிறகுதான் பேசிக்குவாங்க 1 மணிக்கு முன்னாடி பேசிக்கவே மாட்டாங்க நாட்டு பிள்ளை இத ஒண்ணா பாத்து பல போயிட்டாங்களே என்னமோ இசைக்கு ஒரு பிடிவாத போனா அவ கொள்கையில எனக்கு பின் வாங்கவே மாட்டா காலையில பெருமாளா சாமன் தான் அவளுக்கு கவினு தொரண்ணே இவங்க கூட நேரத்தை கழிப்பா இவங்க எல்லாம் வேலைக்கு டூட்டிக்கு போனதுக்கு அப்புறம் தான் வேலைக்கிட்ட போவா ஆமாண்ணே அவ எங்க கூட நேரத்தை செலவிப்பா ஆனா எங்களை தேடி வரலையே அவன் கவிதை சாரணையும் காணுமா இவனையும் காணுமா அப்படின்னா புள்ள யாராவது கடத்திட்டு போங்க எப்பவுமே என் புள்ள முகத்தை முடிச்சுட்டு வருவேன் என் புள்ள ஐயோ பதறாதீங்கண்ணே அப்பள்ள எந்த சமூகம் நடக்கல நான் தோட முழு தேடிட்டு வரேன் தரேன் நீ போன சரி என்ன நேரமோ தெரியல சரி நான் தேடிட்டு வரேன்
என் புள்ள என் புள்ள என் உசுரு என் உசுரு என் புள்ளைய பார்க்காம வந்துட்டேனே என் புள்ளைய பார்க்காம எதிர்த்து வந்துட்டேனே என் புள்ள முகத்துல தானே மொழிப்பேன் எனக்கு எதுக்காக நான் இப்படி வந்தேன் என் புள்ள ஞாபகம் இல்லாம எப்படி போச்சுது எனக்கு சார் உன் பொண்ணு உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா அவ உன் உசுறு உன் கூட தான் இருக்கும் அவளுக்கு எதுவும் ஆகாது எதுவும் ஆக விட மாட்டேன் ஏன்னா அவளுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கதுன்னா ஜான் நீ பழைய நிலைமைக்கு வா ஜான் ஜான் உன்னை தேடி ஆபத்து வந்துகிட்டு இருக்கு ஜான் உனக்கு தெரிஞ்ச ரகசியம் நீ நினைவுக்கு வந்தாதான் தெரியும் ஜான் ஜான் பழைய ஜானா வா ஜான் ஜான் நீ பழைய ஜானா வரணும் ஜான் கிங்ஸினுக்கோ மற்ற எந்த பசங்களுக்கோ எந்த உண்மையும் தெரியாது உன் ஒருத்தனுக்கு தான் எல்லா ரகசியமும் தெரியும் ஜான் நீ இப்படியே இருந்தனா இப்போ இல்ல அடுத்த தலைமுறையும் அழிஞ்சிரும் ஜான் ஜான் நீ பழைய நிலைமைக்கு வா ஜான் நான் பேசுறது உனக்கு புரியுதா ஜான் என் பொண்ணு என் உசுரு என் உசுரு என் உசுரு என் உசுரு என் புள்ளைய பார்க்காம வந்துட்டேன்னு என் புள்ள முகத்துல நான் முழிப்பேன் என் புள்ள முகத்துல முழிக்கிறேன் அதெல்லாம் இப்படி கதை அழுதுட்டு இருக்கேன் காலையில என் புள்ள ஜான் நீ ஜானா இருந்ததுனாலதான் புள்ளைய உன்கிட்ட கொடுத்த ஜான் இது ஜானே இல்ல ஜான் நீ யாருன்னு உனக்கு தெரியுமா ஜான் நீ யாருன்னு உனக்கு தெரியுமா ஜான் நீ பழைய நிலைமைக்கு மாறு ஜான் அப்பதான் நீ உன் புள்ளைய காப்பாத்த முடியும் உன் உசுரை நீ காப்பாத்த முடியும் ஜான் உன்னுடைய ஒரு ரகசியம் அழிஞ்சிரும் ஜான் இந்த பிள்ளைங்களுக்கு யாருக்குமே இந்த ரகசியம் எதுவுமே தெரியாது ஜான் நீ பழையபடி வா ஜான் ஜான் இந்த ஜான் வேண்டாம் உன்னுடைய ஒரு ரகசியம் அழிஞ்சிரும் ஜான் நீ யாரு தெரியுமா ஜான் நீ எப்படிப்பட்டவன்னு தெரியுமா ஜான் நான் எதனால உன்கிட்ட குழந்தை கொடுத்தேன்னு உனக்கு தெரியும்ல ஜான் எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கேடா நீ யாருக்கு எதையும் மறந்துட்டடா இது ஜானே இல்ல அம்முவ கொடுக்கும் போது இருந்த ஜானிவே இல்ல ஜான் என் பிள்ளைக்கு ஏதாவதுனா அவே பிள்ளைங்க லைட்டா கிட்ட கேட்டு பேசிக்கிட்டே இருக்கான்னு சொன்னாலே இல்ல நான் யாரையும் நம்பி இருக்க கூடாது நான் யாரையும் நம்பி என் புள்ள வளர்க்கலையே என் புள்ள நான் யாரையும் நம்பிட்டேன் என் புள்ள எனக்கு வேணும் ஜானா பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா நீ இது ஜானே இல்ல ஜான் நீ பழைய நிலைமைக்கு வா உன் பொண்ணு உன் கையில கிடைப்பா நான் பார்த்த ஜான் எனக்கு வேணும் ஜான் உன்கிட்ட எல்லா ரகசியமும் இருக்கு ஜான் இந்த கடைசி தலைமுறையில உன்கிட்ட மட்டும் தான் எல்லா ரகசியமும் இருக்குது ஜான் உனக்கு எல்லா ரகசியமும் தெரியும் வெளியில வா ஜான் இந்த நிலைமையில இருந்து வெளியில வா ஜான் ப்ளீஸ் ஜான் நீ வெளியில வா ஜான் இசை தங்கப்புல வேலையை முடிச்சுட்டு புள்ளைய பார்க்க போகணும்னு ஆசையா இருந்தேன் புள்ளைய தொலைச்சிட்டு வந்து நிக்காங்க 2 பேரும் தங்கப்புல காலையில அவன் முகத்தை கழுவிட்டு பொல்ல விளக்கி விட்டு நாதனே என் புள்ளைய பத்தி பார்ப்பேன் எனக்கு என் புள்ளைய காணும் காலையில என் மழையில உட்காருவா என் பிள்ளை தூக்கி கொஞ்சம் வேற இப்ப என் பிள்ளை காணும் 2 பேரும் சேர்ந்து தொலைச்சிட்டு ஆளுக்களை பள்ளி போட்டுட்டு இருக்காங்க ஒத்த வாரிசுன்னு தெரியும் ஒத்த புள்ளன்னு தெரியும் அப்படி இவ்வளவு அசால்ட்டு தானே புள்ளைய கொல்ல காணோட கிடையாது அங்க நிக்காத இங்க நிக்காத நிக்கிட்டு தங்கப்புல தூங்கிட்டு இருக்கானோ தங்கப்புல ராணி முழுக்க தேடிட்டுனேன் தோட்டத்திலேயே ஒரு சத்தமும் காணும் சே ஒரு நாள் இப்படி தூங்க மாட்டேன் இன்னைக்கு நான் அப்படி தூங்கியிருக்கேன் இல்ல பிள்ளை படிச்சாங்க இல்லப்பா எல்லா பக்கமும் பேச்சு வந்துட்டேன்னு என்ன அந்த பேய் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாருல்ல இல்லப்பா
நைட்டு 8 மணிக்கு கூட்டிட்டு போயிட்டேன் போ. என் கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தா. இசைய பெரிய கூட்டிட்டு போனான். நான் கண்ணால பார்த்தேன்ப்பா. இப்ப அவன் என்கிட்ட இல்லங்க அண்ணன். இல்லப்பா நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல அண்ணன் அந்த ரூம்ல அவளை தூங்க வைக்கிறத நான் கண்ணால பார்த்தேன். கிங்ஸி கூட பார்த்தானே. நான் கிங்ஸ் நீ எங்கடா படுத்துந்தேன்னு கேட்டேன். இசை பக்கத்துல படுத்துதேன்னு சொன்னான்டா. அப்படின்னா அதுக்கு முன்னாடியா பெரியவன் எந்திரிச்சு போயிருக்கான்னு அர்த்தம். அப்படிதானே பெரியவன் எந்திரிச்சு போயிருக்கான் அப்படிதானே? ஆமா கிங்ஸின் ரூம்ல தானே நம்மளால இசை இருந்திருக்கணும். கிங்ஸி அப்ப இந்த ரூம்ல தானே இருந்திருக்கான். அதானே அப்ப இடையில தாண்டா இதுமா நடந்திருக்கு. டேய் அந்த பூஜையை முடிக்கலன்னு சொல்லிட்டு கிடந்தாலும்லடா. ஆமா அதே பயமா இருக்கு. 1 மணிக்கு போகணும்னு சொன்னான். சரி ஒரு அங்க போய் பாரு. சரி செத்து குடும்பமே வலை வீசி தேடி இருக்கு. செத்து இன்னைக்கு இது என்ன கொன்னதான். இளைவ மேல மொட்டை மால தூக்கிட்டு இருந்தா. ஆனா இசை அங்க இல்ல. அவ எங்க போனான்னு இவளுக்கு தெரியாதா. என் பக்கத்துல அண்டி படுத்திருந்த சொல்லிட்டு தானே இருந்தேன். இதை விட்டு எந்திரிச்சு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லடா. சொல்லலையா? மண்டல அறிவு இருக்கா கொள்ளி மாதிரி இருக்கா? அறிவுல நான் ஏன் இருக்க? இல்ல நீ பிள்ளை என்னால பச்சு பேசுற? படிச்சு தானே சொன்ன. எந்திரிச்சு போக கூடாதுன்னு சொல்லடா. சொல்லியா? அப்படியே சொல்லி கரடி மரியாதை இருக்குது. குழந்தை மாதிரின்னு கொள்ளுதனமா சொன்னல. எனக்கு தேவைதான். உதட்டி சொல்லியிருந்தா மண்டல ஏறி இருக்கும். சின்ன பிள்ளையாச்சு நீ எடுத்து சொன்னல. அதான் மண்டல ஏறல. மரமண்டல ஏறல. அறிவு இல்ல. ஏண்டே தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு. என்ன பேச்சு பேசுற? அறிவு இல்ல உனக்கு? எவ்வளவு தூரம் சொன்னே எந்திரிச்சு எங்க போக கூடாதுன்னு. அதனால படிச்சு சொல்ல. என் வாட்டு புத்தி நான் காட்டியிருந்தா தெரிஞ்சிருப்பான். 2 அதட்டி சொல்லியிருந்தோம்னா மண்டல ஏறி இருக்கும். குழந்தை நினைச்சல. கொண்டல பாத்துக்க. நானும் உனக்கு கொடுத்து சொல்லியிருக்கணும். அப்ப மரமண்டல ஏறி இருக்கும். அது இருக்கும் கொலை மண்டச்சு கேட்டீங்களா? இல்லே இந்த வாட்டி நீ பிள்ளைய பேசுற மோனே தொலைச்சு ஒச்ச பிள்ளை திட்டிக்கிட்டேன். இல்லே உனக்கு என்ன அதிகாரம் தங்க பிள்ளைய பேசுறதுக்கு? உனக்கு பையல பிள்ளைய பேசிட்டு இருக்க. தங்க பிள்ளை நீங்க வாமா. அதான் உனக்குள்ள ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கலாம். உன் புத்திக்கலாம் நீ பேசதால செய்வ. தங்க பிள்ளை நீங்க வாமா. வா போய் தொலை போ. தங்க பிள்ளை நீ வாமா. நீ அப்பா கிட்ட வா. புள்ளைய கூட்டு வருவேன். ஏதாவது பொண்ணு மூஞ்சில அடிச்சு அந்த மாதிரி முரட்டு பையனுக்குள்ள இருக்க பொண்ணு. தங்க நின்னுமா அவன் கிடக்கும். நீ அப்பா கூட வாமா. தங்க பிள்ளை வாமா போவாதம்மா. இங்க வா அப்பா கிட்ட வா. அதுல ஒண்ணு இல்லம்மா. அது இந்த இசை காணுமா அதான் கோத்த நிக்கும். சரியா? ஒண்ணு இல்ல உள்ள வா. அந்த முரட்டு போய் பார்த்தா பாருவ. போட்டா அவ அப்படியே போட்டா பண்றத சொல்லிட்டேன். என் மூஞ்சில முடிக்காத சொல்லிட்டேன். இசை தங்கோ இசைமா இசை தங்கோ. ஜான் அங்க இருக்க. இங்க வா ஜான். ஜான் நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ஜான் இசை உன் பொண்ணு அங்க இருக்க. வா. இசை தங்கோ இசைமா. நீ ஜானா மாறு. இன்னத்துக்கு நீ இசையை கண்டுபிடிச்சிருப்ப. நீயா இருந்தா இன்னத்துக்கு நீ கண்டுபிடிச்சிருப்ப. மரணத்தால கூட உன்னை தோக்கடிக்க முடியல. அப்பேற்பட்ட மா வீரன்டா நீ. நீ அந்த மரணத்தை ஜெயிச்சவன்டா. ஜான் நீயா மாறுடா. ப்ளீஸ்டா. டேய் ஜான். இசைமா என் புள்ள காலையிலே வந்து என் மடியில இருந்து உட்காருவாள். 2 பேரும் தொலைச்சிட்டு பழக்க விட்டுட்டு இருக்கானுங்க. நான் பேசுறது எனக்கு கேட்காதா? டேய் நான் உன்கிட்ட நிறைய வாட்டி பேசிருக்கேன்டா. உனக்கு கேட்டிருக்குடா. இங்க பாரு நான் நிக்கிறேன். உனக்கு தெரியுதாடா? சாம் நிறைய
கூப்பிட்ட மாதிரி இருக்குதே. இசைமா, இசையா இருக்குமோ? இசைமா, இசைமா, இசை குரல் மாதிரி இருந்தது. இசைமா, அப்ப அங்க நிக்க பாரு, இங்க நிக்க பாரு, இங்க நிக்க பாரு. சார், நான் தான்டா. இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? சார், சார். உன்கிட்ட பேசிருக்கேன்டா. உனக்கு நான் பேசுறது கேட்டிருக்கடா. சார், அன்னைக்கு கூட இசைக்கு அவ விஷ வச்சா. நான் உனக்கு வந்து சொன்னேன், நீ அதை தட்டி விட்டல்ல. நான் சொல்லி உனக்கு அன்னைக்கு கேட்டதில்ல. அன்னைக்கு இசை சாப்பிட வேண்டிய சாப்பாடு நீ தட்டி விட்டலடா. டேய், நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? டேய், அன்னைக்கு உனக்கு கேட்டுச்சுடா, அதனால நீ சாப்பாடு தட்டி விட்ட. நல்லா பாருடா. டேய், இவனுக்கு கேக்குமே, இன்னைக்கு கேட்க மாட்டேங்குது. டேய் சாம், சாம், சாம். டேய், எனக்கு நேரம் கடந்துகிட்டே போகுது, வந்து பாருங்கடா. டேய், நான் போடும். டேய், யாரோ பேசுற மாதிரி இருந்தது. அடிக்கடி என்ன யாரோ கூப்பிட்ட மாதிரியே இருக்குது. யாரு யாரு யாரு? சாம், சாம், நான் பேசுறது உனக்கு கேக்குதா? உங்க பொண்ணு அங்க மாட்டு தொழில படுத்திருக்கா. வாடா, வாடா. இசை, இசை, ஏதாவது பெட்டுக்குள்ள எதுவும் படுத்துருப்பாளா? பிளாட்டு போக்குல ஏதாவது மூடி இருப்பாளா உள்ளுக்குள்ளோட? என் பொண்ணு, என் பொண்ணு. ஐயோ சாம், ஐயோ, ஒருத்தனுக்கு தான் நான் பேசுறது எப்பவுமே கேட்கும். சாம், சாம். இட்லி சாம்பார் வச்சிருவோமா? சாம்பார் இந்த வீட்ல வர வர இசை கூட சாம்பார் தொட மாட்டேங்க. வழக்கம் போல இறைச்சியே வச்சிருவோம். இட்லிக்கு இறைச்சி தான் நல்லா இருக்கும். அந்த இசை பேவிலையும் வர வர இறைச்சி தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. 4 பீஸ் திம்பா, அந்த 4 பீஸ் தான், வேற எங்க எதுவும் சாப்பிடுதா? இறைச்சியே வச்சிருவோம். சரியா? நான் இறைச்சி களி எடுத்துட்டு வரேன். சரி, அப்ப நான் இட்லி அடுப்புல வச்சிரட்டுமா? உன் தங்கச்சி மாட்டு தொழில இருக்கா. எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்காங்க. உனக்கு உணர்வு உண்டு, உன் தங்கச்சி மேல உனக்கு ஒரு உணர்வு உண்டு. வந்து பாரு. உன்னை யாரும் கூப்பிட்ட மாதிரியே இருக்குல்ல? இவளுக்கு கேக்குதே. அபி, அபி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? அபி, அபி, உன் பொண்ணு மாட்டு தொழில இருக்கா. வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. உன்னை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்குல்ல? என்ன யார் கூப்பிட போறா? இசை பவுல நீ எந்திரிச்சே வரல. அதுதான் காலையில எக்கோன்னுட்டு வரும். அவதான் நீ எந்திக்கலையே. என்ன சொன்ன? ஏன் உங்களுக்கு தெரியாது? ஜன்மமா கிட்ட தான் தூங்குவா. என்ன அபியக்கா, இங்க தப்பு நடந்திருக்கீங்க. என்ன அபியக்கா சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன உங்க மாமா நேத்து ஏன் கூட இருந்தாரு? என்ன அபியக்கா சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல, அவளை தூங்க வச்சுட்டு வந்தாரு. பேசிட்டே இருந்தோம், அப்படியே தூங்கிட்டோம். இடையில என்கிட்ட கேட்டாரு. நான் தான் தூக்கத்துல கிங்சன் ரூமுக்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டேன். மாமா தான் இசை இல்லாம இருக்க மாட்டாரே. கேட்டாரு, 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்குன்னு கேட்டாரு. நான் தான் கிங்சன் கூட இருக்கான்னு சொன்னேன். என்ன அபியக்கா, அவ தூங்கி எந்திக்கிறது ஜான் மாமா கூட தான். நான் போய் பார்த்துட்டு வரேன். எங்க இப்பதான் எல்லாரும் தோட்டத்துக்கு போனாங்க. அப்ப யாருமே இசை பத்தி கேட்கலையா? என்ன நடக்குன்னு தெரியலையே. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவ எங்க போல? மாட்டு தொழில இருக்கா. வா. ஐயோ, எனக்கு நேரம் கடந்துட்டு போது. அவ இன்னும் கொஞ்ச நேரம் எந்திக்காம இருந்தா போச்சு. வாங்க, வாங்க. போச்சுடி. காலையில நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? பார்க்க முடியல, சொல்ல வேண்டியது. இல்லங்க, அது வந்து என் மேலதான் தப்பு. அவன் மேல எதுவும் இல்ல. நான் யார்கிட்ட பேசுறேன்? சொல்லு, உங்ககிட்ட நான் கேட்டனா இல்லையா? இசை எங்கன்னு கேட்டனா இல்லையா? என்ன சொல்ல?
அவளுக்கு தெரியாது என் மேல தப்பு. அது வந்து திரும்ப திரும்ப உன்னை கேட்டா இல்லையா? என்ன பதில் சொல்ல நீ? உன்னால பார்க்க முடியல, பொறுப்பா இருக்க முடியல, என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதுதானே? நான் உன்னை ஏதாவது சொல்லியிருப்பேன்? இதெல்லாம் திட்டிருப்பேனா? சொல்லு. நானே போய் பார்த்திருப்பேன். நீ என்ன சொன்ன? இல்ல பத்திரமா தூங்கிட்டு இருக்க, நீங்க வயலுக்கு போங்கன்னு சொல்லியா சொல்லலையா? அதனாலதான் என் பிள்ளைய கூட நான் பார்க்காம போனேன். நான் ஜான் மாமா கூட தான் இருப்பேன்னு நினைச்சேன். ஆளுக்கால நினைச்சிருக்கீங்கல்ல? என் புள்ள மட்டும் கிடைக்காம இருக்கட்டும். டேய், அவ மேல கோவப்படாதடா. டேய், அவ மாட்டு தொழில இருக்கா. இவங்க ஏன் மாட்டு தொழிலுக்கு போக மாட்டேங்கிறாங்க? புள்ளை ரொம்ப கண்ணு கருத்துமா கவனிங்க. மாட்டு தொழில ஒரு நல்ல பாம்பு கிடக்குது. அவ மாட்டு தொழிலுக்குள்ள போயிடக்கூடாது. அவளுக்கு எப்பவும் கண்காணிச்சுட்டே இருந்து அவனை சொல்லலாம் சொல்லலையா? ஒரு ஈஸி எதிக்காம இருக்கிறதுக்கே அவகிட்ட சொல்லி வச்சியா? மாட்டு தொழிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னியா இல்லையா? சொல்லல, மறந்துட்டேன். 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 எங்க நீ மறந்துடு? அப்படின்னா மாட்டு தொழிலுக்கு தான் போயிருக்கா. ஐயோ இசை. அண்ணே, மாட்டு தொழிலுக்கு வாங்க. ஐயோ, எனக்கு விஷயம் தெரியும். நானும் சொல்லாம இருந்துட்டேனே. நான் நான் ஏன் சொல்லாம இருந்தேன்? ஐயோ சாரிங்க. எனக்கு பொண்டாட்டி வேணும்னு நான் உன்னை கட்டிக்கல, புரியுதா? என் புள்ள உன்னை அம்மா அம்மான்னு சொன்னதுனாலதான் மனப்பூர்வமா உன்னை ஏத்துக்கிட்டேன். பொண்டாட்டி தான் வேணும்னு பொண்டாட்டிக்காக கட்டிக்கல, புரியுதா? திரும்ப திரும்ப கட்டுறேன். புள்ள எங்க புள்ள எங்க புள்ள எனக்கு கட்டுறாரு. என் கூட இருக்கணுங்கிறதுக்காக அவன் பத்திரமா இருக்கான்னு சொல்லல நீ. ஐயோ, இந்த பொண்ணு எதுக்கு வந்து இருக்கா? டேய் ஜான், ஐயோ நான் இவனுக்கு எப்படி புரிய வைப்பேன்? ஜான், நான் மட்டும்தான் உனக்கு வேணும்னு தெரிஞ்சிருந்தா உன் கத்துல நான் தாலி கட்டியிருக்க மாட்டேன். எத்தனை முறை கேட்ட வாங்கிட்ட? சொல்லு, உங்ககிட்ட எத்தனை முறை நான் கேட்டேன்? புள்ள பத்திரமா தூங்குறாளா நான் எந்திக்கும் போதெல்லாம் எனக்கு எந்திக்க விடாம பண்ணல நீ. ஐயோ கடவுளே, இந்த பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியலையே. எங்க போனான்னு தெரியல. ஒரு தொழுவுக்கு போயிடதா இருக்குமா? நீ ஞானமுத்து பொண்ணு தானே? ஞானமுத்துக்கு இவ்ளோ நல்ல பொண்ணா? நீ 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 எப்படிங்க? உங்க அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா? ஜானுக்கு உண்மை தெரியாம பாத்துக்க. வீடே அமைதியா இருக்குது. காவல் காக்கிறேன்னு ஊர் சுத்தி வந்திருக்கோம். என்ன ஆக போதோ தெரியல. இன்னைக்கு நமக்கு பூஜை வைக்க போறாங்க, பாத்துக்கிட்டே இருந்தேன். இரு, வீட்டுல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு வரேன். என்னண்ணே, வீடே அமைதியா இருக்கு. தெரியலடா, என்னடா இப்படி இருக்காத. அண்ணே, இசை இருக்கா? ஏதோ பிரச்சனை இருக்கு. அண்ணே சீக்கிரமா. இசையா? டேய், என்னடா? டேய், புள்ள தோக்கடா. போச்சுடி. டேய், இசைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. சீக்கிரம் வாடா. இசை இசை இங்கெல்லாம் வரமாட்டா. அவளுக்கு நீச்சல் வர தெரியாது. இந்த கவிஞன் மாதிரி எடுத்துக்கலாம் கூட்டிட்டு வராதுங்கன்னா யாரும் கேட்கறா? இங்கதான் கூட்டிட்டு வந்தோம். ஒரு இடம் தனியா வந்து போலாம். இசை இசை அண்ணே, இங்க இருக்கா? நான் போறேம்மா. உசுறுகள்லாம் வந்துட்டு நான் போறேன். எனக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு. பயப்படாத, அம்மா உன் கூட தான் இருப்பேன். உன் கூடயே தான் இருப்பேன். என் புள்ளைய இந்த நிலைமையில பார்க்க வச்சுட்டேனே.
என் புள்ள இங்க வந்து படுத்திருக்காரு. என் புள்ள மனசு முடிஞ்சு வந்து படுத்திருப்பாளா? என் புள்ளைய நான் இந்த நிலைமையில பார்த்துட்டேன். சரி எல்லாம் தள்ளுங்க. அம்மா ஏதாவது பாம்பு நம்ம கடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். எல்லாம் தள்ளுங்க. என்னாச்சுது? காவல் நல்லா காத்திருக்கீங்களா ரெண்டு பேரும்? அது வந்துன்னு பாப்பாவுக்கு என்னென்ன ஆச்சுது? நீங்க காவல் காத்த லட்சணம். பாப்பாவுக்கு என்னென்ன பிள்ளைக்கு என்னென்ன ஆச்சுது? சரி தள்ளுங்க. ஏதாவது கடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். நான் தூக்கிட்டு போறேன். நானே பார்த்துக்கிறேன். என்ன கோபப்பட்டு இருக்க? யாரும் பார்க்க வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். ஓய் ஓய் எந்திரி. ஓய் எந்திரி. எந்திரி. ஓய் எந்திரி. 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 புள்ளைய கொண்ட பஸ்ஸில் தாக்கிருக்கான்னு பார்ப்போம். கொண்டல சீக்கிரம் பாரு. சீக்கிரம் பாரு. ஏதோ மயக்கத்தை தான் இருக்கா. இன்ஜெக்ஷன் போட்ட சரியாயிரும். சீக்கிரம் ரூம் தூக்கிட்டு வா. நான் தூக்கிட்டு வரேன். சாரிண்ண சாரிண்ண. நான் தானே வெளியில போயிட்டேன். என்ன கூப்பிட வந்து இவன் மாட்டிக்கிட்டான். அவனை ரெண்டு பேரும் அடிச்சு தோத்துங்க. அண்ணா சாரிண்ண. இசையை நான் தூக்கிட்டு போறேன். கொடுங்கண்ண. அந்த தொழுக்கிட்ட வரக்கூடாது ஒன்னு அங்க நிப்பாட்டிட்டு வந்தேன். ஆமாண்ண. அவளை தொழுவுக்கு போக விடாம தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி உங்களுக்கு எதுவும் கிடைக்கல? இல்லண்ணே ஒரு எறும்பு கூட கிடைக்கல. ஆனா மயக்கத்துல இருக்கா. யாரோ மடியில வச்சு தூங்கின மாதிரி தான் தூங்க வச்சிருக்கேன். ஒரு மண்ணு கூட ஒட்டாமலாம் இருக்கு. எப்படின்னு சொல்ற? அவ இவனா வெறும் தரையில படுத்த மாதிரியே இல்ல. யார் மடியிலே படுத்த மாதிரி படுத்திருந்துக்கா. என்னடா உலகிட்டு இருக்க? இல்லண்ணே நைட்ல இருந்தே வெறும் தரையில மண் தரையில படுத்திருந்தான்னா உடம்பு குளிர்ந்துருக்கணும். ஆனா இவன் உடம்பு எதுவுமே குளிரவே இல்லையே. இசைமா இங்க பாரு. இங்க பாரு மாமா பாரு. தம்பம் தங்க பிள்ளை இங்க பாரு. கணத்துல நீ யார் மடியில தூங்கல. அண்ணே இவன் யார் மடியில தூங்கல நினைச்சு தூங்கிட்டு இருக்கானே. இசை நீ யார் மடியில தூங்கல எந்திரிச்சு பாரு. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கா? அண்ணே இவன் மயக்கத்துல இல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கா. மூன்றாம் நிலையில கடந்து போய்கிட்டு இருக்கா. இசை இசை என்னடா சொல்லிட்டு இருக்க? எப்போதைக்கு என்னடா ஆச்சு? நீ பேசிட்டு இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்க்கலாம் வாடா. ஆமாடா நேரத்தை கடத்த வேண்டாம். சீக்கிரம் வாங்க. சரி ஹாஸ்பிட்டல் தான் நிறைய பேசிட்டு உண்டு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். சீக்கிரம் வண்டியா. தங்கப்புல இனி அப்போ ஒரு நாள் கூட உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சரியா? ஏன் தங்கப்புல ஒரு மாதிரியா இருக்கா? ஒன்னும் இல்லப்பா. அம்மா அப்பாக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரணும்னு சொன்னாங்களே. அது என்னாலதான் முடியும்னு சொன்னாங்களே. என்னால எப்படி முடியும்? அதே மாதிரி அப்பா பழைய நிலைமைக்கு வந்தாதான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்களே. அது எப்படி நான் எப்படி என்னால முடியும்? அப்பாக்கு எப்படி பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்? நான் எப்படி அப்பாக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்த? என்னம்மா என் பிள்ளைக்கு பசிக்குதா? என் பிள்ளைக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டுட்டு வரட்டா? அப்பா என்னம்மா 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 என் பிள்ளைக்கு என்ன வேணும்? ஒன்னும் இல்லப்பா. உன் வீட்டுல யாருமே சரியா கவனிக்கலையாமா? அப்படிலாம் இல்லப்பா. ஏமா யாருமே இல்லாத மாதிரி தொழில் வந்து படுத்திருந்தா? அது வந்து அப்பா அப்பா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. அம்மா சொல்லியிருந்தாங்களே. கிங்ஸ் மாமா கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லணும்னு சொன்னாங்களே. ஒன்னும் இல்லப்பா. ஒன்னும் இல்லப்பா. ஒன்னும் இல்ல. அப்பா உன்னை கவனிக்கவே இல்லைல்ல? அப்படிலாம் இல்லப்பா. அப்படிலாம் இல்லப்பா. என் தங்கமே என் தங்கமே. இந்த பாரு இனிமேல் எவ்வளவு நம்ப போறது இல்ல. என் புள்ள நான் தான் பார்ப்பேன். என் புள்ளைய நான் மட்டும் பார்த்தா போதும். யாரையும் நம்பி நான் கொடுக்க மாட்டேன். இல்ல இல்ல இனிமேல் என் புள்ள என்கிட்ட தான் இருப்பான். சரிங்கப்பா. அப்பா என்னம்மா? அப்பாக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தணுமே. அப்பா
என்னம்மா? நான் பிறந்த அன்னைக்கு எப்படிப்பா இருந்தேன்? எப்படின்னா எனக்கு அம்மா தலைவலிக்குது, தலைவலிக்குது. இசை என்கிட்ட எதையும் கேட்காதம்மா. இல்லப்பா, எப்படி உங்களுக்கு நான் பொல்லுன்னு உங்களுக்கு தெரியுதே? தெரியுது, ஆனா எப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என் உசுறு உனக்குள்ள இருக்குன்னு மட்டும் தெரியுது, ஆனா எப்படின்னு தெரியல தங்கம். நீ என் உசுருமா, அது மட்டும் தான் தெரியும். பிறந்த அன்னைக்கு உசுறு கொடுத்துருப்பீங்களா இருக்கும், அதான் உங்களுக்கு தெரியுது. என்ன சொல்ற? இல்லப்பா, ஒருவேளை நான் பிறந்த அன்னைக்கு மூச்சு பேச்சு இல்லாம இருந்திருப்பேன், நீங்க உங்க உசுரை கொடுத்துருக்கலாம், அதான் உங்களுக்கு பாசம் வருது. அது மட்டும் இல்ல, நீங்க பிறந்த அன்னைக்கு எனக்கு ரத்தம் கொடுத்துருக்கலாம், அதான் உங்களுக்கு அப்படி தோணுது. என்னவா சொல்றா? இதெல்லாம் எனக்கு நடந்த மாதிரி தோணுது. நடந்த மாதிரி தோணுதா? அப்படியாப்பா? ஆமா, இதெல்லாம் கனவுல பார்த்த மாதிரி இருக்குது. ஐயோ, அப்பா கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அது கனவு இல்ல, நிஜம்னு. பிறந்த அன்னைக்கு உசுரை கொடுத்தீங்க, அதுல இருந்து கொஞ்ச நாள் எனக்கு ரத்தம் இல்லாம இருந்திருக்கு, நீங்க ரத்தம் கொடுத்துருக்கீங்க, முழுசா உங்க ரத்தம் தான் எனக்குள்ள ஓடுது. அப்புறம் அது மட்டும் இல்லப்பா, ரெண்டாவது திருப்பம் நீங்க எனக்கு ரத்தம் கொடுத்துருக்கீங்கப்பா, முழுசா உங்க பிள்ளையா நிக்கிறேன்ப்பா. அப்பா, நான் இதை எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? உங்களுக்கு ஞாபகம் வரணும்னு அம்மா சொல்லியிருக்காங்களே, உங்களுக்கு ஞாபகம் வந்தாதான் இந்த தலைமுறையை காப்பாற்ற முடியும் அம்மா சொன்னாங்களே. அப்பா, தலை பயங்கரமா வலிக்குது. என்னம்மா தங்கம், நீ முத அப்பா கிட்ட தூங்க ஓடியா. இசை இந்தா வந்துட்டான், அவன் பேசிட்டு. பரவாயில்ல பரவாயில்ல, அவரே வச்சுக்கிட்டான். வேண்டாம், அவன் பிடிச்சி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். உன்கிட்ட பேச நினைக்கிறேன், பேசு. வேண்டாம், அவருக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்லு. என் புள்ள கிடைச்சிட்டல, இனி சரியாயிரும். எதுக்கு அழணும்? அதெல்லாம் அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. எதுக்கு அழுதுட்டு? உசுர் கொண்டு அழுக வராது. தப்பு என் மேல தானே, நான் தான் பார்த்துருக்கணும். அவ என் புள்ள, நான் தான் பார்த்துருக்கணும், விட்டுட்டேன். சரி, உங்களுக்கு சாப்பிட எதாவது வேணுமா? வேண்டாம், நான் இவளுக்கு தான் ஜூஸ் வேணும், நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல இல்ல, நான் வாங்கிட்டு வரேன், பார்த்துக்கணுங்க. வேண்டாம், கொஞ்ச நேரம் பேசு. உங்களுக்கு ஏதாவது பண்ணுதா? இல்ல, லைட்டா தலை வலிச்ச மாதிரி இருக்கு. தலை வலிக்குதா? தலை வலிக்குதா? தலை இல்ல, ஒண்ணும் செய்யாதுல, கொஞ்சம் எமோஷனல் ஆனா, அதான் வேற ஒண்ணு இல்ல. இல்ல, நான் வரேன். தரணே, எனக்கு தலை வலிக்குதான். இல்ல இல்ல, அந்த தலைவலியா இருக்காது, இது அழுது இருக்கும்ல, அதனால இருக்கும். உள்ள காணும்னு பதறி இருக்கும்ல, அந்த தலைவலியா தான் இருக்கும். இல்ல, அண்ணுக்கு அழுத தலைவலிக்காது, என்னன்னு பாரு. அண்ணே வாங்கண்ணே, ஒரு சின்ன செக்அப் பண்ணிடலாம் வாங்க. இல்லண்ணே, எனக்கு ஒண்ணு இல்ல, என் புள்ள கிடைச்சிட்டல, ஒண்ணு செய்யாது. இல்லண்ணே, ஒரு சின்ன செக்அப் தான், வாங்க. நான் உங்களை கூட்டு போட்டா வாங்க. இல்லண்ணா, எனக்கு ஒண்ணு இல்லடா, சொல்றேன்ல, வாங்க. நான் தூக்கிட்டு போறேன், வாங்க. அந்த கப்பல ஒண்ணு இல்லடா. இல்ல, வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். நீ சீக்கிட்டு இரு, நான் என்ன கூட்டு போறேன். அண்ணே இருங்க, நான் உங்களை தூக்கிட்டு போறேன். இல்லடா, எனக்கு ஒண்ணு இல்லடா. அண்ணன் நான் தூக்கிட்டு வரேனே. நான் என் பிள்ளை விட்டு எங்க வரமாட்டேன், என் புள்ள கூட தான் இருப்பேன், எனக்கு ஒண்ணு இல்ல. தங்க புள்ள சொல்றத பாரு, கவின் மாமாவா? இல்ல, அவன் எந்திரிச்சுன்னு உங்களோட சுத்துவா, நீ பாட்டுக்கு ரைட்டு எங்கேயும் போயிருக்க. தப்புதானே, இனிமேல போக மாட்டேனே, சாரிண்ணே. அண்ணே பரவாயில்லடா, உன் பாசத்தை பார்த்த, எங்க புள்ளைய கண்டுக்காம விட்டுறீங்கன்னு பயந்தேன்டா. பரவாயில்ல, என் பிள்ளைக்கு ஒன்னா துண்டுச்சுதான்டா போறீங்க. அதுலயும் சாம் ஒரு படி மேல முட்டையை அடிச்சிருப்பான். இல்லண்ணே, என்னால அவளை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுண்ணே. அதுலயும் இப்ப கொஞ்ச நாளா 3 நேரமும் நான் தான் சோறு விட்டுவேண்ணா, அதான் என்னால தாங்கிக்க முடியலண்ணே. சரிண்ணே, விடுங்கண்ணே, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அதை பத்தி இவன் நினைச்சா வேதனையா இருக்கும். எல்லாமே கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம். சரி அண்ணா வாங்க, உங்க தலைவலிக்கு நீங்க எல்லாம். டே கவினு, அண்ணனை தூக்கிட்டு வா, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க. சரிங்கண்ணா. கப்புல இரு, நான் அண்ணன் கூட விட்டு வரேன். சரிங்க மாமா. கிங்ஸ்லின், அண்ணா புள்ளைய பாத்துக்க, நான் போயிட்டு வரேன். சரிங்கண்ணா. இந்த குடும்பத்துக்கு வரப்போற ஆபத்தை பத்தி நான் எப்படி சொல்ல? எங்க எப்படி ஆபத்து வரும்னு தெரியல, உள்ளுக்குள்ளே இருக்குன்னு சொன்னாங்களே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் இதை எப்படி சொல்ல போறேன், எப்படி சொல்ல போறேன், எப்படி எல்லாருக்கும் சொல்ல போறேன்னு தெரியலையே. இவங்க யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, இவங்க யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, எங்க தலைமுறை இதோட அழிஞ்சு போயிடக்கூடாது. கவின் மாமா, என்ன தப்புல? இனிமேல
இப்படி சொல்ல மாட்டாள. இசையா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? இசை இல்ல, என்னமோ இருக்குது. இவளுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. இப்படி பேச மாட்டா இவா. தங்க பிள்ளை, கனவு ஏதாவது கண்டியாமா? இந்த குடும்பத்துல எல்லாரும் நம்ம மூச்சு விடுறத கூட கண்டுபிடிச்சதாங்க. நான் இவங்க கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க? இசை, அண்ணே நீங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க. நான் இசை கூட இருக்கேன். கிங்ஸனுக்கு ஏதோ பிடிபட்டு இருக்கு. இசை கிட்ட இருந்து ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கிங்ஸே, இசை கிட்ட இப்ப எதையும் கேட்காத. இல்லண்ணே, நான் எதையும் கேட்கல. ஆனா அவன் சொல்றது ஏதோ அர்த்தம் இருக்கு தெரியும். ஆனா இப்ப எதுவும் கேட்க வேண்டாம். 3ஆம் நிலைக்கு போயிட்டு வந்திருக்கல, ஏதாவது தென்பட்டிருக்கும். அப்படின்னா டேய், 3ஆம் நிலை கடந்து போறது சில ரகசியங்கள் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம இப்போ அவகிட்ட இருந்து ஏதாவது தெரிஞ்சுக்கும் நினைச்சோம். அவ பயங்கரமா யோசிப்பா. 3ஆம் நிலையில போய் யோசிப்பா. கொஞ்சம் பழசு ஞாபகத்துல இருந்து மறைஞ்சு போகும். வேண்டாம். சரிங்கண்ணா. என்ன அது சரி, நீ அவங்க தண்டி படுத்திருந்தேன். அது எங்கிட்ட போன? என்னம்மா? முக்கியமா சில விஷயங்களை பேசணும். எதுவும் சொல்ல வேண்டாம், வேற பேசிக்கலாம். இல்லங்க, நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எங்க அம்மாவை பார்த்தேன். சரி சரி, ஒன்னும் யோசிக்காத. நான் ஒன்னும் யோசிக்கல. நான் நேரா எங்க அம்மா பார்த்து பேசினேன். என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, உண்மையிலே சொல்றேன், நிறைய விஷயம் இருக்குது. நம்ம தலைமுறை அழிய போகுது. என்னடி சொல்லிட்டு இருக்க? நான் செத்தா நம்ம தலைமுறையை அழிஞ்ச மாதிரி. என்னடி ஓடிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, இதை பத்தி எதுவும் பேசாத. உங்களுக்கு இந்த உண்மை தெரியும், எனக்கு தெரியும். நான் அழிஞ்சா நம்ம தலைமுறையை அழிஞ்ச மாதிரி. உங்க எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியும், எனக்கும் தெரியும். நீங்க பத்தி பத்தி பாதுகாக்கும் போதே எனக்கு தெரியும். ஆனா அதை எங்க அம்மாவும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லடி. ஒரே ஒரு பொண்ணு வரிசைல, ஆனா வேற ஒண்ணு இல்ல. சேம் ரத்தம், ஒரே பொண்ணு வரிசை, அவ்வளவுதான். அதுல ஒண்ணு இல்லடி. இங்க பாருங்க, நான் உண்மையை சொல்றேன். நான் நிறைய ரகசியம் உங்ககிட்ட சொல்லணும். எனக்கு இப்ப எல்லா ரகசியமும் தெரியும். அந்த ரகசியம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜானா பக்கம் சீக்கிரம் எல்லா நினைவுகளும் ஞாபகத்துக்கு வரணும். இல்லைன்னா அவ்வளவுதான். ஜானா பாக்கு கிட்டத்தட்ட எல்லா ரகசியமும் ஓரளவுக்கு தெரியும். சீக்கிரம் ஜானப்பா பழைய ஜானப்பாவா வரணும். வரலன்னா யாருமே தப்பிக்க முடியாது. அடுத்த தலைமுறைன்னு ஒண்ணு இருக்காமலே போயிடும். அதனாலதான் ஜானப்பா கிட்ட இருந்த நினைவுகள் எல்லாரும் அழிச்சிருக்காங்க. இந்த சந்ததியோட நம்ம சந்ததியெல்லாம் அழியணுங்கிறதுக்காக தான் ஜானப்பா கிட்ட இருந்த நினைவுகள் எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க. ஒருவேளை அதே மாதிரி அடுத்த சந்ததி வந்தாலும் அவங்களுக்கு நம்ம தலைமுறை பத்தி எதுவுமே தெரியாம போயிடும். நான் யாரு, நீங்க யாரு, ஜானப்பா யாரு அப்படின்னு எதுவுமே தெரியாம சராசரி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆபத்து எங்க வருது, எப்படி வருது, நம்ம யாரு, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அந்தளுக்கு விட மாட்டா இந்த கிங்ஸே. நீங்க செம்பலிங்க. நம்ம குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு மூலமா தான் பிரச்சனை வந்திருக்கு. பொண்ணு மூலமா? இன்னும் இந்த பொண்ணு உசுரோட தான் இருக்கு. அப்பாக்கு என்னாச்சுன்னு தெரியாது. என்னடி உளறிக்கிட்டு இருக்க? என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்க? அப்பாவா? அப்பா மாட்டிருக்காரா? ஆனா எங்க, எப்படி, இல்ல இருக்காரா இல்லையா எதுவுமே அம்மாக்கு தெரியாதா. அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தை நெருங்கி ஆபத்து வந்துகிட்டு இருக்கா. அதனாலதான் அம்மா என்கிட்ட நேரடியா பேசினாங்க. ஜானப்பாக்கு எப்படியாவது ஞாபகம் வந்துருங்கக்காக அம்மா என்னெல்லாமோ ஜானப்பா கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா ஜானப்பா கிட்ட முடியலையா. அப்புறம் சாம் அம்மா கிட்ட பேச முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா சாம் அம்மாக்கு காது கேட்டிருக்கு. அப்படிதான் ஒருத்தர் போய் எனக்கு யாரோ விஷம் வச்சிருக்காங்க. அம்மா அதை சாம் அம்மாக்கு தெரியப்படுத்திருக்காங்க. சாம் அம்மா வந்து என்ன காப்பாத்திருக்காரு. ஆனா அது எப்படி காப்பாத்தணும்னு மாமாக்கு தெரியாதான். விஷம் வச்சாங்களா?